வணக்கம் நண்பர்களே. திருமாவளவனின் கதை முடிந்தது. தமிழக சட்டசபை தேர்தலில் முதலில் போட்டி என்று கூறி குழப்பத்தை ஏற்படுத்திய விசிக தலைவர் திருமாவளவன் இப்போது போட்டியிடவில்லை என்று கூறி பின்வாங்கி இருக்கார். இது என்ன? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஹைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக அரசியல் கொள்கை என்னவா இருந்தாலும் திருமா இது போன்ற முடிவுகளை எடுக்கக்கூடியவர் இல்லை. எப்போதும் அணுவாக திட்டமிடும் திருமாவளவன் இந்த முறை ஏனோ தடுமாறி நிற்கிறார். களத்தில் குதிப்பதாக அறிவித்துவிட்டு பிறகு பின்வாங்குவது ஒரு தேர்ந்த அரசியல் தலைவருக்கு அழகல்ல. விசிகாவின் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் கூட்டணி கோட்டையிலும் விரிசலை ஏற்படுத்துமா? தமிழக அரசியலில் ஒவ்வொரு நகர்வையும் செதுக்கி செய்பவர் விசிக தலைவர் திருமாவளவன். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் அவர் எடுத்திருக்கும் முடிவு விசிக தொண்டர்களையே தலை சுற்ற வச்சிருக்கு. போட்டியிடுகிறேன் என்று முதல்ல அறிவிப்பதும் பிறகு வேண்டாம் என பின்வாங்குவதும் ஒரு முதிர்ச்சியான தலைமைக்குரிய அடையாளமா என்கின்ற கேள்வி எழுவதை நம்மால் பார்க்க முடியுது. அறிவுக்கு முன்பே சாத பாதகங்களை சீர்தூக்கி பார்த்திருக்க வேண்டாமா? திருமாவளவன் அடிக்கடி சொல்லும் வார்த்தை வியூகம். ஆனால் இந்த முறை அவரே தனது வியூகத்தில் சிக்கி கொண்டாரே என்று தான் நம்மளால் சொல்ல முடியுது. அவர் எடுத்திருக்கும் இந்த ரிவர்ஸ் கியர் முடிவால் கட்சிக்கும் சரி, திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் சரி பலவீனமே மிஞ்சி இருக்கு. திருமாவளவன் இந்த முறை காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் தேர்ந்தெடுத்தது முதல் அங்கிருந்து பின்வாங்கியது வரை நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஒரு தெளிவற்ற அரசியல் நகர்வாகவே பார்க்கப்படுது. வழக்கமாக ஒரு போர்க்களத்திற்கு செல்லும் முன் அங்குள்ள சாதக பாதகங்களை நுணுக்கமாக ஆராயும் அவர் இந்த முறை ஏனோ அந்த நிதானத்தை கடைபிடிக்க தவறிவிட்டார். ஒரு கட்சியின் தேசிய தலைவராக தான் போட்டியிடுவதாக ஒரு பெரும் அறிவிப்பை வெளியிட்டு திடீரென கிளப்பிய ஒரு சில விமர்சனங்களுக்காக சட்டென பின்வாங்கியது அவர் மீதான பிம்பத்தை நிலைகொலைய செஞ்சிருக்கு. துணை முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுகிறார் அல்லது ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் என எதிரிகள் வீசிய புகார்கள் ஒன்றும் புதியவை அல்ல. அவற்றை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வதை விடுத்து போட்டியிலிருந்தே விலகுவது என்பது ஒரு தற்காப்பு ஆட்டமாகவே பார்க்கப்படுது. மேலும் திமுக தரப்பில் இந்த திடீர் மாற்றம் ஒருவித அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் என்பதையும் மறுக்கவில்லை. ஒரு கூட்டணியில் பெரிய கட்சிக்கு எப்போதும் தேவையானது ஒரு தெளிவான திட்டமிடலும் அதன் அடிப்படையில் நகரும் கூட்டணி கட்சிகளும் தான். தேர்தல் நெருங்கும் வேளையில் கூட்டணியில் ஒரு முக்கிய தூணாக இருக்கும் திருமா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே இருப்பது களப்பணியில் தொய்வை ஏற்படுத்தும். இப்படி அவர் பண்ணது இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளாண்டர் ஒரு தற்காலிக சறுக்கலாக இருக்கலாம். ஆனால் இதிலிருந்து திருமா நிச்சயம் மீண்டு வர வேண்டும் என்பதே அவர் கட்சியினரின் ஆசை.